எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோங்க. ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 5% டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏர்போர்ட் லான்ச் சர்வீசஸ் இந்தியாவில் நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ல ஒரு 65% பக்கமா ஷேர் பிரைஸ் கீழே விழுந்திருக்குங்க. இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்றாங்க, பட் குளோபல் லெவல்ல தொடர்ந்து லான்ச் சர்வீசஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டொமஸ்டிக்ல அதர் சர்வீசஸ் வழக்கம் போல நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. லார்ஜ் பிளேயர்ஸ் தென் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸே வந்து டைரக்டா லான்ச் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் பல இடங்கள்ல இருந்து வருங்க. லார்ஜ் கேப்ல இருந்தும் ப்ரெஷர் வரும். ஸோ அதனாலதான் ஸ்மால் கேப் எப்பொழுதுமே நம்ம ரிஸ்க்னு சொல்லுவோம். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோவால அவங்கள்ட்ட ஏற்கனவே 9 ஹோட்டல்ஸ் வந்து இருக்குங்க. அது போக 10th ஹோட்டலுக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஃபார்ச்சூன் பிராண்டு கீழே இந்த ஹோட்டல்ஸ் உள்ள வருதுங்க. 90 கீஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இது ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அடுத்து செப்டம்பர் மாசத்துடைய முதல் பாதி, அதாவது 15 நாள் வரைக்கும் எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் தொடர்ந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. பஜாஜ் 2வது இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓலா எலக்ட்ரிக்கை 5வது இடத்துக்கு நோக்கி விட்டாங்க. இதுல 3rd பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா ஏத்தர் எனர்ஜி இருக்காங்க. தென் 4th ஹீரோ இருக்கிறாங்க. டிவிஎஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 9117 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பஜாஜ் 8040, ஏத்தர் 7225, தென் ஹீரோ மோட்டோ கார்ப் 5129, தென் 5th பிளேஸ்ல 5034 யூனிட்ஸ் கொடுத்து ஓலா இருக்கிறாங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏஎல்டி மொபைலிட்டி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ல ஒரு 3000 எலக்ட்ரிக் 3 வீலர்ஸை டிப்ளாய் பண்றதுக்கு. இதுல இந்த எம்ஓயுல டிவிஎஸோட ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா பேசஞ்சர் அண்ட் கார்கோ எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் ரெடி பண்றது. ஏஎல்டி மொபைலிட்டிக்கு என்ன வேலையா இருக்கும் அப்படின்னா லீசிங், தென் ஃபினான்சிங் த்ரூ இட்ஸ் நெட்வொர்க்ஸ், தென் ப்ரொக்ரூட்மெண்ட். இது எல்லாமே வந்து ஏஎல்டி மொபைலிட்டி பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது டிவிஎஸோட ஆத்தரைஸ் டீலர்ஸ் அவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தென் ஏஎல்டியோட சேல்ஸ் பாயிண்ட் அவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, 2027ல ஹைட்ரஜன் பவர்ட் ட்ரக்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்ணிடுவோம், அதுக்கு வந்து நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து தண்டர் பிளஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜிங் ஆக்சஸ் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. எங்க அப்படின்னா டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல எக்ஸ்பென்ஷனுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து 2வது அப்டேட் எதுலன்னா ஜேஎல்ஆர்லங்க. ஜேஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சைபர் அட்டாக் பத்தி. ஸோ கம்பெனி என்ன முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹால்ட் இருக்கும் செப்டம்பர் 24, 2025 வரைக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுதுங்க. குளோபல் ஆப்ரேஷன்ஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடருது. ஸோ நார்மல் சுச்சுவேஷன்ல அவங்களோட ஃபெசிலிட்டியில இருந்து 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஜேஎல்ஆர் வெளில போகும். அப்ப கிட்டத்தட்ட 7 மில்லியன் யூரோஸ் வந்து ஒரு நாளைக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேஎல்ஆர்ல இந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்றது Q2 ஃபினான்ஷியல் 26 பாதிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டிகோபிராசின் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ட்ரக் எதுக்கு அப்படின்னா அசிடிட்டி ரிலேட்டட் டிசீஸ்ங்க, குறிப்பா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீசஸ், இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10ல் ஒரு 4 பேருக்கு இந்த அசிடிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. அது போக ஒரு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஆசிட் பெப்டிக் டிசார்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 38% பாப்புலேஷனை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸோடைய சப்சிடரி ஜைபர்ட் அனிமல் ஹெல்த் வந்து 2 USFDA அப்ரூவ்டு ஜெனரிக் மெடிசன்ஸ் யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அனிமல்ஸ்க்கு, அதாவது பெட் அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, டாக்ஸ், கேட்ஸ், அதுக்காக 2 மெடிசின்ஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அடுத்து லுபின் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய நாக்பூர் இன்ஜெக்டபிள் ஃபெசிலிட்டியில USFDA இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுபினோட ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சது. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25 டைம்ஸ் earnings, 30 டைம்ஸ்க்கு வெல் பிலோ தான் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி 0.32. அடுத்து டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில எல்ஐசி அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. அதாவது 2% ஸ்டேக்கு வாங்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் 2025 இந்த பீரியட்ல. ஸோ ஓவராலா இப்போ ஒரு 10.84% ஸ்டேக் வந்து எல்ஐசி ஹோல்ட் பண்றாங்க. டெக் மஹேந்திராவுடைய ஸ்டேக்கு கிட்டத்தட்ட 1.96 crore ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெக் மஹேந்திராவுக்கு ஒரு நல்ல அப்டேட். அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யூனிஃபைட் செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு த்ரூ ஏஐ, அதாவது மேனேஜ்டு செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க, MSS. ஸோ அதை ஆஃபர் பண்றதுக்காக க்ரௌட் ஸ்ட்ரைக் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க விப்ரோ.
விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. ஒரு 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு மல்டி இயர் டீல் போட்டிருக்காங்க ஏஆர்என் மீடியா கூட. இந்த ஏஆர்என் மீடியா அப்படின்றவங்க யாருன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனிங்க, ஆடியோ லீட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஆர்என் மீடியாவை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் கூட எதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி அண்ட் பிசினஸை மாடர்னைஸ் பண்றதுக்காக. அடுத்து சுஸ்லான் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜிட்டு இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க, 838 மெகாவாட் ஆர்டர். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவங்களுக்கு என்டிபிசி கிரீன் எனர்ஜிட்டு இருந்து 1544 மெகாவாட் ஆர்டர் ஏற்கனவே அவங்க செக்யூர் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா டாடா பவர் ரினியூபிள்ஸ்ல இருந்து வந்த ஆர்டர் எதுக்கு அப்படின்னா ஒரு 266 S144 விண்ட் டர்பைன்ஸ்க்காக ஆர்டர் வந்த மாதிரி தெரியுதுங்க. சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 21+ ஜிகாவாட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி 17+ கண்ட்ரீஸ்ல ஆர்டர்ஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் R&D சென்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், தென் டென்மார்க் இங்க எல்லாம் இருக்கு. இந்தியால அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அடுத்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 1700 கோர் ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்கிற 2 ஹவுசிங் சொசைட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.6 ஏக்கர்ஸ் தென் 1.6 ஏக்கர்ஸ் இந்த ஏரியால இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், செம்பூர், மும்பைல. அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில வார்பக் பிங்கர்ஸ் ஒரு 26% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ 26% ஸ்டேக்கை விற்கிறதுக்கு யாராவது பையர்ஸ் கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. 26% வார்பக் பிங்கர்ஸ் இருக்கு. ரிமைனிங் யார்ட்ட இருக்கு அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாட்ட ஒரு 65% இருக்கு. தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 9% வச்சிருக்காங்க. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா ஃபியூஷன் ஃபினான்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட லெண்டிங் ஸ்ட்ராட்டஜியை ரீகலிபிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல நம்ம டர்ன் அரௌண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களோட லெண்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ரீகலிபிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா புதுசா லோன் கொடுப்பாங்க இல்லையா கம்பெனி, அதுல 76% யாருக்கு தான் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளீன் ஹிஸ்டரி இருக்கணும், தென் ரிப்பீட்டட் பாரோயர்ஸ், அதாவது கரெக்டா பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நியூ லோன் புக்கை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 99.5% இருக்கு அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அதோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. எம்எஸ்எம்இ அதாவது லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்குறாங்க. அதுல ஒரு 700 crore புக் இருக்குங்க. இதுல 92% வந்து செக்யூர்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமுமே மைக்ரோ ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 92 to 93% கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ ஓவராலா அவங்களோட லோன் புக் அப்படின்றது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் 28% குறைஞ்சிருக்குங்க. அதாவது 11,000 crores கொடுத்துருக்காங்க போன வருஷம், இப்போ 8,000 crores இருக்கு. உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார்ல மட்டுமே இவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 48% இருக்குங்க. அது போக கம்பெனி வந்து அசாம் தென் ஆந்திர பிரதேஷ்ல நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், தென் குஜராத்லயும் ஒரிசாலையும் நாங்க எங்களோட எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க ஏற்கனவே ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்றதுக்கு இது சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ போட்டு வாங்கியிருப்பீங்க, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். கம்பெனி வந்து அடுத்த 24 மாசத்துல மறுபடியும் ரிமைனிங் அமௌண்ட்டை கேட்பாங்க, அப்ப அதை ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸா மாத்திக்கிறது நல்லது. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஜிஎஸ்பிஎல் குஜராத் கேஸ் உடைய மெர்ஜர் பத்தி எழுதிருக்காருங்க. 10:13 ரேஷியோல இருக்கே சார், அதுல ஏதாவது நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அதாவது 13 ஜிஎஸ்பிஎல்க்கு 10 குஜராத் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ரெண்டுமே வந்து வேல்யூவேஷன் அதிகம் தான். 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஜிஎஸ்பிஎல், தென் 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் குஜராத் கேஸ். இதுல நீங்க ஆர்பிட்ரேஜை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 6% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் என்ன கேட்டா நீங்க பெட்ரோநெட் எல்என்ஜியே பார்த்துடலாங்க. அது 11 to 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ நல்ல வேல்யூவேஷன், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான் அதுவும், அதை பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே நீண்ட காலமா ஜிஎஸ்பிஎல் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்பிட்ராஜை என்ஜாய் பண்ணலாங்க. இதுக்காக உள்ள போறது எனக்கு சரியா படல. அதுக்கு ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கிற பெட்ரோநெட்டையே பார்க்கலாம். அடுத்து பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ், வருண் பீவரேஜஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே காஸ்ட்லி தான், 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்கு. அடுத்து எஸ் பேங்க் பத்தி கேட்கறாங்க. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது 1.5 டைம்ஸ் புக்குக்கு வந்துருச்சுங்க, கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ சுமிட்டோமோ மிட்சுகி ஒரு 25% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுது. அவங்க இன்னும் 25% ஸ்டேக் எடுக்கணும். தென் எக்ஸ்பேன்ஷன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, தென் எல்லாருக்கும் நம்பிக்கை வரக்கூடிய வகையில அந்த பேங்க் வந்து மாறணுங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எஸ் பேங்கை விட நல்ல வேல்யூவேஷன்ல நிறைய இருக்குங்க. புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய பேங்க் இருக்கு. எடுத்துக்காட்டா இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கிட்டத்தட்ட 100 rupees கீழே தள்ளி தான் இருக்கிற மாதிரி தெரியுது, அதை பார்க்கலாம். அடுத்து சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. குறிப்பா கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ங்க, ஐடி சர்வீஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி 0.10 கீழே தான் இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனிங்க.
நீங்க ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. ரிஸ்கே இல்லாம விப்ரோ இருக்கு, அதை பார்க்கலாம். சிஎம்எஸ் இன்ஃபோவை கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் வேல்யூடாலாம் இல்லைங்க, கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. நான் என்னுடைய வியூவை சொல்றேன். அடுத்து ஆல்பபெட் ஷேர்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு, என்கிட்ட இருக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம், அதை எதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதா என்னுடைய விருப்பம். அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க, எந்த லெவல் வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெரும்பாலும் புக் வேல்யூக்கு ரொம்ப பக்கமா எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நம்ம த்ரெஷ்ஹோல்டு எடுத்துக்கிட்டோம்னாலும் 1.5 டைம்ஸ் புக் வரைக்குமே கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா சன்ஸில் ஒரு 2.6% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அட்வான்டேஜும் அதில் கிடைக்கும். பிஇ வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சோடா ஆஸ் பிஸ்னஸில் ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு, அதனால தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. மற்றபடி டாடா கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்ணலாம். புக் வேல்யூக்கு எப்போ கொஞ்சம் நெருக்கமாக வருதோ அப்போ எல்லாம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 3% பக்கமாக மேலே ஏறி இருந்தது. ஸோ வேடிக்கை மட்டும் பார்ப்போம், கீழே வரும் 950க்கு மறுபடியும் வர்றப்ப அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஏஜிஐ கிரீன் பேக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிங்க, ஒரு 5000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி நம்ம த்ரெஷ்ஹோல்டோட அதிகமா இருக்குங்க, 0.26 இருக்கு. ஸோ அது ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. பெட்டர் யூஎஸ் ஜப்பான் மார்க்கெட் சைடு போயிடுறது நல்லது. எடுத்துக்காட்டா டிஎஸ்எம்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டிஎஸ்எம்சியில் ரிஸ்கே இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து 250 rupeesக்கு கீழே ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு நண்பர். 250லயே விப்ரோ இருக்கு, தென் சவுத் இந்தியன் பேங்க் 30, தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோடைய பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் 135 அந்த ரேஞ்சில் இருக்கும். தென் முத்தூட் மைக்ரோஃபின் 160 அந்த ரேஞ்சில் இருக்கும். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் 65 அந்த ரேஞ்சில் இருக்கும். தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒரு 97 or 98ல இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நல்ல வேல்யூவேஷன்லேயே இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எந்த செக்டார் வந்து நல்லா இருக்கும், எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நான் எப்பொழுது போல ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போறது கிடையாதுங்க. வழக்கம் போல ஃபார்மா, பேங்கிங், ஆட்டோ, ஐடி, எஃப்எம்சிஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கறது வந்து ஃபார்மா, தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, தென் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடிசியை தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிஸ்னஸ் தொடர்ந்து ஒரு 6 to 7% க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு யாருமே சிகரெட் பிடிக்காம விட்டுற போறது கிடையாதுங்க, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. தென் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்மளால இந்தியன் ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ண முடியாதுங்க, ஆனால் ஐடிசியை கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு 40% ஸ்டேக்கு ஐடிசி தான் வச்சிருக்காங்க. அது போக நீங்க கிளப் மஹேந்திராவை பார்க்கலாம். தென் தாமஸ் குக்கை நம்ம முற்காலங்களில் பார்த்துருக்கோம். தென் ஒண்டர்லாவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருந்தது, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருந்தது. தென் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே டெட் ஃப்ரீ ஃபார்மா கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். தென் பேங்கிங், ஆட்டோ, ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடிக்கு விப்ரோ இருக்கு, அதுவே போதும். தென் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க, ஜேஎல்ஆர் பிளஸ் இவிகோ. தென் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட்ட க்ரோத் ஸ்டாக் அப்படின்றதுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் அதை தவிர்க்கவே முடியாது, அதுக்காக நம்ம 2 ஸ்டாக்கை பிடிச்சி வச்சிருக்கிறோம். ஏஐ, செமிகண்டக்டர், அது இதுன்னு சொல்லி எங்கேயாவது ஸ்மால் கேப்ல போய் தலையை விட்டு மாட்டிக்க நான் விரும்பலை. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் வேணும் அப்படின்னா டிஎஸ்எம்சிக்கு போயிடுறது பெஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார்ல நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன முக்கியமா நம்மளுக்கு தேவை அப்படின்னா பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இது 3 இருந்தால் மட்டும் போதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.